வரி ஏய்ப்பு ஊழல் உங்களுக்கு தெரியும். 200 கோடிக்கு மேலே வந்துச்சு. அதை நம்ம தான் அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி. என் தலைமையில் மாமன்ற குழு சார்பாக நான் மாநகராட்சியில் பல்வேறு அழுத்தங்கள்லாம் கொடுத்து, பல்வேறு போராட்டம் வசனம்லாம் கொடுத்து, இங்கே தான் நம்ம பெத்தானியபுரத்தெல்லாம் பண்ணோம். அடுத்த நாள் பண்ண போகிறோம். நாளே அவர் சிஎம் கூப்பிட்டு மண்டல தலைவர்களையும் நிலைக்குழு தலைவர்களையும் ரிசைன் பண்ண வச்சார். ஆனாலும் நம்ம தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த அடிப்படையில் தான் மேயர் ராஜினாமா பண்ணாங்க. ஆனாலும் 2 தடவை மாமன்ற கூட்டம் நடக்கலை. 3வது மாமன்ற கூட்டம் நடக்கலைன்னா மாநகராட்சி கலைக்கப்படும். அதுதான் விதி. அப்போ இது 3வது இது. இன்னும் 13 நாளில் நடத்துகிறாங்களா இல்லையான்னு தெரியல. இல்லை அவங்களுக்கு கூட்டணி கட்சியான இவரை வச்சு கூட பண்ணலான்னு சொல்லி பல தடவை நான் சொல்லிட்டேன். நடக்கலை. இப்போ இந்த அழுத்தத்துக்கு பிறகும் திமுக அரசு கண்டு கொள்ளுமா இல்லைன்றது எங்களுக்கு தெரியல. கண்டு கொண்டாட்டாலும் கொள்ளாட்டாலும் நாங்கள் அடுத்தடுத்த போராட்டங்களுக்கு போவோம். அதன்படி நகரமைப்பு குழுவில் உங்களுக்கு தெரியும், நகரமைப்பில் பிரிவில் பெரிய ஊழல் நடந்தது. வரி ஏய்ப்பு ஊழல் மாதிரி பெரிய ஏய்ப்பு ஊழல் நடந்திருக்கு. அது கண்டிப்பாக விரைவில் அதையும் அதிமுக வெளியே கொண்டு வரும். போராட்டங்களும் நடக்கும். சட்ட போராட்டம் நடத்தியாவது கொண்டு வருவோம்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி ஆர்ப்பாட்டத்தில் எல்லாரும் முடிவு எடுத்திருக்கோம். அது விரைவில் அடுத்த கட்ட போராட்டத்தையும் எங்கள் தலைமை அறிவிச்சுன்னு சொன்னால் நாங்கள் அதைக்கும் பயனடைச்சு எப்படியும் அடுத்து 2026 மதுரையில் 10 தொகுதி இருக்குன்னா அந்த 10 தொகுதி வென்றதுக்கான சூழ்நிலை வந்துடும்.